கள் விகுதி. இது பன்மை விகுதி. முற்காலத்தில் இன்னும் பல விகுதிகள் பன்மையை சுட்டும் விகுதிகளாக பயன்பட்டு வந்தன. அர், ஆர், ஓர், இர், ஈர், அர்கள், ஆர்கள், ஓர்கள் அப்படின்னு. ஆனால் தற்காலத்தில் கள் விகுதி 3 வடிவங்களில் பயன்பட்டு வருகின்றது. இக்கள் பொதுவாக நெடில் வரும்போதும் அல்லது இரு குறில் வரும்போதும் இவ்வடிவம் பெறுகிறது. எடுத்துக்காட்டு: பூ. பூக்கு பன்மை சொல்லும்போது பூக்கள். பசு, பசுக்கள். இங்கே பார்த்தோம்னா பூங்கிறது நெடில், பசு அப்படிங்கிறது இரு குறில், ஈ நெடில், அதனால் ஈக்கள். அடுத்தது இங்கள். மூக்கொலி, அதாவது இந்த நேசல் சவுண்டில் இம்னு முடியும் எல்லா சொற்களுடனும் இவ்வடிவம் வருகிறது. மரம், அதை பன்மையில் சொல்லும்போது மரங்கள். வரம், வரங்கள். நாம், தாம், அந்த இம் அதுக்கு நாங்கள், தாங்கள் அப்படின்னு. மற்ற சொற்களுக்கு வெறும் கள் என்ற வடிவம் மட்டுமே வருகிறது எனலாம். எடுத்துக்காட்டு: நாற்காலிக்கு நாற்காலிகள், மேசைகள், வாழ்த்து, வாழ்த்துக்கள், அவர்கள், பெண்கள்.